வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற லெசன் வந்து யூஸ்ஃபுல் 6 வேர்ப்ஸ். ஸோ நம்மளால எவ்வளோ வேர்ப்ஸ் கற்றுக்க முடியுமோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோ வேர்ப்ஸ் வந்து கற்றுக்கணும். அப்போதான் நம்மளால கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதவும் முடியும், ஃப்ளூயண்ட்டாக பேசவும் முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 6 வேர்ப்ஸ் மட்டும் நம்ம கற்றுக்கலாம். நம்பர் 1, ஃப்ளீஸ். FLEECE. ஃப்ளீஸ்னா என்ன? ஏமாற்றி பணம் பிடுங்கிறது, அல்லது அதிக விலைக்கு எதையாவது விற்கிறது, அல்லது ஒரு சேவை இருக்குல்ல அந்த சேவைக்கான கட்டணத்தை ரொம்ப அதிகமாக வைக்கிறது. ஸோ லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். ஜாக்கிரதையா இரு, அந்த சேல்ஸ்மேன் வந்து கொள்ள லாபம் வச்சு அந்த பொருளை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பி காஷியஸ், த சேல்ஸ்மேன் இஸ் ட்ரைங் டு ஃப்ளீஸ் யூ. நம்பர் 2, எக்ஸ்ப்ளாய்ட். எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன? சுரண்டுறது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா? ஃபிகரேட்டிவாக எடுத்துக்கணும். நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து ஃபிசிக்கலாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரேப்னு ஒரு வேர்ப் இருக்கு. இந்த எக்ஸ்ப்ளாய்ட்னா சுரண்டுறது. சரி, சுரண்டுறதுனா என்ன? மற்றவங்கள, அதாவது நம்மளுடைய சொந்த ஆதாயத்துக்காக மற்றவங்களோட உழைப்பையோ அல்லது மற்றவங்கள்ட்ட இருக்கிற எதையாவது ஒன்றையோ நம்மளுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறத சுரண்டுறதுன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். அவனுடைய அப்பாவித்தனத்தை அவங்க சுரண்டிக்கிட்டாங்க. they exploited his innocence. they exploited his innocence. நல்லா கவனிங்க, இன்னசென்ஸ் இந்த வேர்டுக்கு அப்பாவித்தனம்னு அர்த்தம். நம்பர் 3, சோனா என்ன? விதை விதைக்கிறது. ஸோ தமிழ்ல வயல்ல வந்து விதைப்போம் இல்லையா? வயல்ல கூட இல்லை, ஏதாவது காய்கறிகளுக்கு வந்து நம்ம வந்து விதைப்போம். அந்த விதை விதைத்தலை சோன்னு சொல்றோம். SOW. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்யறோம். we reap what we sow. we reap what we sow. so reapனா அறுக்கிறது அல்லது அறுவடை செய்யறதுன்னு அர்த்தம். நம்பர் 4, spill. SPILL. ஸ்பில். ஸ்பில்னா சிந்து அல்லது சிதறுன்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். அளவுக்கு அதிகமா ஊத்தாத, அது சிந்தி ஓடிடும் அல்லது தவறி ஓடிடும். டோன்ட் போர் டூ மச், இட் மைட் ஸ்பில் ஓவர். டோன்ட் போர் டூ மச், இட் மைட் ஸ்பில் ஓவர். ஸோ நல்லா கவனிங்க, இந்த வாக்கியத்தில் POUR போர்னா ஒரு திரவத்தை ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல ஊத்துறதுன்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ தரையில தவறுதலா கொட்டின காஃபியை சுத்தமா தொடச்சி எடுத்துரு. கிளீன் அப் த காஃபி that you accidentally spilled on the floor. Clean up the coffee that you accidentally spilled on the floor. Next verb என்ன? Number 5, rescue. ரெஸ்கியூனா என்ன? காப்பாற்று அல்லது தப்புவி. ஒரு ஆபத்தில் இருக்கிறவங்கள அல்லது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்கள தப்புவிக்கிறத அல்லது காப்பாத்துறத நம்ம இங்கிலீஷ்ல ரெஸ்கியூன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். தண்ணியில முழுகிட்டு இருந்த அந்த ஆளை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஐ ட்ரைடு டு ரெஸ்கியூ த ட்ரௌனிங் மேன். ஐ ட்ரைடு டு ரெஸ்கியூ த ட்ரௌனிங் மேன். நல்லா கவனிங்க, DROWN. ட்ரௌன்னா நீரில் மூழ்கி உயிரிழத்தல் அர்த்தம். சோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். என்ன வேர்ப் கத்துக்க போறோம்? ஸ்னிஃப். SNIFF. ஸ்னிஃப்னா என்ன? மூக்க உறிஞ்சிருது. எப்ப மூக்க உறிஞ்சுவோம்? ஒரு சளி பிடிச்சிருந்தாலோ அல்லது அழும்போது அடிக்கடி என்ன பண்ணுவோம்? மூக்க உறிஞ்சுக்குவோம் அழும்போது, அல்லது மோப்பம் பிடிக்கிறது. சோ லெட்ஸ் see 2 எக்ஸாம்பிள்ஸ். எதுக்கு? இந்த ஸ்னிஃப்க்கு. நம்பர் 1, மூக்க சிந்து, மூக்க உரியாத. blow your nose, don't sniff. blow your nose, don't sniff. அவங்க எப்படியோ அந்த முறைகேடை மோப்பம் பிடிச்சிட்டாங்க. they somehow sniffed the scandal. they somehow sniffed the scandal. நல்லா கவனிங்க, ஸ்கேண்டல் அப்படின்னா முறைகேடு, ஸ்னிஃப்னா மோப்பம் பிடிக்கிறது, சம்ஹவுனா எப்படியோன்னு அர்த்தம். மை டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் 6 வேர்ப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.